உங்கள் வீட்டில் இடியாப்பம் செய்யும்போது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு தவாவில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு அதோட ஒரு பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு இந்த மாதிரி நம்ம வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியை இதோட கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்க்கணும். ஒரு பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதக்கிட்டு இதோட வந்து கொஞ்சம் சிக்கன் மசாலா பொடியும் அப்புறம் வந்து வரமிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா இவ்வளோதும் சேர்த்து இதோட நல்லா கிண்டிக்கணும். இந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் ஒரு முட்டையை வந்து உடச்சி இதோட ஆட் பண்ணிக்கணும். முட்டைக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கிளறி விடும்போது நம்மளுக்கு வந்து ஒரு கிரேவி பக்குவத்தில் வந்து கிடைக்கும். இப்போ வந்து நம்ம அதில் வந்து இடியாப்பத்தை வந்து அதில் வந்து உதுத்தி போட்டு நம்ம வந்து கிண்டிடணும். கிண்டும்போது நம்மளுக்கு வந்து சுவையான காரசாரமான ஒரு இடியாப்பம் வந்து ரெடி ஆயிரும். இதுக்கு எந்த ஒரு சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை.